விளைஞ்ச பருப்பு கீரைங்க. அதை மசியல் பண்ணுறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு கீரை எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பருப்பு கீரைங்க. இது தாராளங்க, நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த கீரை. இப்போது ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா ஒன்று போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு, 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். அதை நான் கடைஞ்சிக்கிட்டேங்க. மிக்சியில் போடக்கூடாது, இதாங்க டேஸ்ட்டு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கப்போ உப்பு. எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டோன்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. லிவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க. நெஞ்செரிச்சலுக்கு ரொம்ப சிறந்தது. பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். உளுத்தம்பருப்பு 3/4 ஸ்பூன் போடுறோம். ஜீரகம் 1/2 ஸ்பூனு. வெந்தயம் 1/4 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் கொட்டிடுறோம். பருப்பு கீரை மசியல் ரெடி.